சேகரிக்க வரும்போது உங்களை யாரும் எனக்கு பழக்கமில்லை என்றாலும் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் ஏதோ பழைய இந்த அரசியல்வாதிகள் வந்து நீங்கள் பல்வேறுபட்ட சின்னங்களுக்கு இதுவரை வாக்கு செலுத்தியிருப்பீர்கள். படித்த நல்ல பரந்த சிந்தனையுள்ள இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு படித்த பெண்ணை எனது மனைவிதான் அவர்கள் உங்களுக்கு உங்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு வேட்பாளராக நியமித்துள்ளார்கள். நாங்கள் யாரும் இங்கே சொந்த பந்தங்கள் ஏதோ வந்து போவர்கள் என்றெல்லாம் இல்லை, கொள்கைக்காக இங்கே வந்தோம். தம்பி செல்வம் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகளை படித்து ஆர்வத்தோடு இந்த வண்டியில் வந்து ஏறி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எங்கள் மண்ணில் நானே வாக்கு சேகரிக்கிறேன் என்று அவரே வந்து உங்களிடம் எங்களுக்காக வாக்கு சேகரிக்கிறார் என்றால் இந்த உறவு என்பது கொள்கை கோட்பாடு இதையெல்லாம் படித்ததனால இங்கே அவர் வந்து அண்ணன் இந்த கட்சிக்காக வாக்கு சேகரித்திருந்தார். ஆகவே நாங்கள் எல்லாம் படித்து நாங்கள் எங்களுக்கு நல்ல வருமானம் வருகிறது என்று நாங்களும் சென்று விட்டால் எங்களை போன்ற படித்த இளைஞர்கள் தம்பி செல்வம் போன்ற படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு ஆர்வத்தோடு வரமாட்டார்கள். செல்வன் அவர்களை போன்றவர்கள் அப்ப இப்பேற்பட்டவர்கள் அரசியலுக்கு நாங்கள் வரும்போது நீங்கள் தேவையில்லாத சின்னங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கிறார்கள், 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள், மிக்சி தருகிறார்கள், கிரைண்டர் தருகிறார்கள், ஏதோ பிரித்து தருகிறார்கள் என்று நீங்கள் உங்கள் விலைமதிப்பற்ற வாக்குகளை அந்த தேவையில்லாத கட்சிகளுக்கு சின்னங்களுக்கு வாக்களித்து விட்டீர்களானால் திரும்ப 5 ஆண்டுகள் கழித்து இதே வீதியில் நாங்கள் வரும்போது உங்கள் வீதியில் இருக்கிற 20 சாக்கடைக்கு மூடி கூட 50 ஆண்டுகள் அரசு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 10 லட்சம் கோடி கடன் இந்த தமிழ்நாடு இருக்கிறது. ஆனா இந்த 10 லட்சம் கோடி எதற்காக வந்தது? இலவசம் தான் அதிகமாக கொடுத்திருக்காரு. இந்த இலவசத்தை கொடுத்த பொருட்கள் இதுவரை வீட்டில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே கல்வியும் மருத்துவம் தரத்தோடு உங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி. ஆகவே உங்கள் விலைமதிப்பற்ற வாக்கை விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து எங்களை உங்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்க கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.